நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இது ரத்த பூமின்னு. ஒரு வழியா நம்ம சென்னையில இருந்து இப்போ பொள்ளாச்சி வந்தாச்சு. ஆழியார் டேம் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சி ரீச் ஆயிட்டோம். பொள்ளாச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பழனி மலை எல்லா இதுவும் அப்படியே வியூஸ்லாம் சூப்பராக இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம ஹீட்டாக இருக்குங்க. இது அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த கூலிங் இந்த ஃபேஸ் அப்படியே கூலிங்காக இருக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? ஆழியார் டேம் இருக்காமே அந்த டேம் போய் பார்க்கலான்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றோம். ஓகேங்களா गाइस, நம்ம இப்போ எங்க இருக்கன்னு பார்த்தோன்னா கூடுவாஞ்சேரி பக்கத்துல கூடுவாஞ்சேரி இல்ல அதுனா ஒரு இது ஆழியார் டேம். பொள்ளாச்சி நம்ம எங்க இருக்கிறது பார்த்தோன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி இருக்கிற பக்கத்துல ஆழியார் டேம். வேற பனியோட நிற்கிறான் ஒரு மாதிரி ஆகுது பாருங்க. சின்ன குழந்தை மாதிரி அவர் வந்து மணர் மெச்சூரா இருந்தார். நேற்று வரைக்கும் எஸ்பிஐல டிஎல்ல மெச்சூரா இருந்த ஆளை வந்து ஒரே ஒரு தடவை ஊழ விடு பத்திக்குமா தறி ஊழ விட்டுச்சு. நீ வந்து ரொம்ப குழந்தையா மாறிட்ட இந்த தண்ணி பார்த்த உடனே. இது பாத்தீங்கன்னா கோயம்பேடு பக்கத்துல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அத்தி மரம் அகில கூடிய கூட்டங்கள் கடலா கடலாலயா குழந்தைகள் பெரியவர் அனைவரையிலுக்கும் குமரன் இவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. முருகா என்னப்பா கேலண்டர்ல அம்புல் பேபி மாதிரி அழகா இருந்தியே, நேர கருப்பா இருக்கு. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ இல்லை என்றால் என்ன யாரு தேடுவாங்க என்ன தேடுவாங்களா அம்மா காப்பாத்தா இருக்கு போட்டுனரு நான் அவனை சேர்த்து கவர் பண்ணிடுறேன். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கீங்க. 12 போயிடாது செய்த காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே போடுறா தம்பி பிரேக்க. நடைய பார்த்தா 4 நாளைக்கு தூக்கம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறனா ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு வழியா நல்ல வேற லெவலில் இருந்தது. இங்கே பார்த்தது செம்ம ஒர்த்தபுளான ஏரியா. ஆழியாறு டேம் வந்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வேற லெவலில் இருக்குது.
சன் டிவி செய்திருக்காக நைட் டிராவல் வந்து பயங்கரமா இருந்தது. ஐயோ அதெல்லாம் சொன்னா அது கொஞ்சம் கூட தூங்க முடியலங்க. அந்த கொடுமையை வாயில எப்படின்னே சொல்றது, அந்த அளவுக்கு இருந்தது. முன்னாடியே பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிட்டு போங்க. பரவாயில்ல, ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது மாதிரி போயிடுங்க. பெஸ்ட் அன்றே சொல்லலாம் போகாதீங்க. எல்லாரும் அனுப்பிச்சிருப்பாங்க. நாங்க அனுப்பிச்சோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பிக்கிறோம். சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.